வணக்கம், நான் பிரியா அருள்மொழி தேவன். வெல்கம் டு த சோறு தான் எல்லாம் யூடியூப் சேனல். நம்ம இப்போ டுடே வந்து மூளை 65 பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 மூளை எடுத்துருக்கோம். ஆட்டின் மூளை, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் 65 மசாலா, சால்ட் ரெக்யர்ட், ஆயில், அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம். இதை வாஷ் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் ரொம்ப க்ளீனாக. இதில் இருக்கிற பெயின்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இது பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து வச்சு இந்த மூளையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு டர்மரிக் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை பாயில் பண்ணிக்கலாம். இது 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். பாயில் பண்ணது இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அப்புறம் மேரினேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதை பெரிய பெரிய துண்டாவா போட்டுக்கலாம். இதை கட் பண்ணி வச்ச பீசஸ்லாம் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் ரொம்ப குழக்குழன்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு. போட்டுட்டு சிக்கன் 65 மசாலா, இது ஒரு 2 ஸ்பூன். ஆல்ரெடி சால்ட் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் போட்டுருக்கோம். அப்போதான் கொஞ்சம் எடுக்கும், ஏன்னா இதில் அவ்வளோவா சால்ட் எடுக்காது. இதை வாட்டர் போடாமல் சும்மா கையிலே மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது மிக்ஸ் பண்ணிட்டோம். இது 10 மினிட்ஸ் வந்து இப்படியே மேரினேட் பண்ணி இருக்கட்டும். இதில் இருக்கிற காரெல்லாம் அதில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டு ஒன்று ஒன்றா டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக எடுக்க போகிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு மேலே அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம மூளை 65 ரெடி ஆகிடுச்சு. நோ ஆடட் கலர்ஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. இது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம்.
பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சோறு தான் எல்லாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் FBலையும் ஃபாலோ பண்ணுங்கள். சோறு தான் எல்லாம்.